தலைவர் 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 வாழ்ந்துங்கிற அப்புறம் தலையை மறைச்சிட்டு அடுத்த கூட்டம் போட்டு வாங்கடா. ஐயா பிச்சை எடுக்கிற மாதிரி மாடல் மாத்திரா. வணக்கம். யாருப்பா? ஐயா வணக்கம். நான் என்விபி கட்சியிலேருந்து வந்திருக்கோம். என்வி சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. பேப்பர் வெள்ளையா இருக்கு. எங்க தலைவர் மனுஷன் அப்படிதான் வெள்ளையா இருக்கும். என் கொள்ளையடிச்சு அப்புறம் ஃபில் பண்றதுக்கா? ஐயோ தலைவர் இது நம்ம யோசிக்கலையே. ஐயா வணக்கம் ஐயா. நாங்க என்விகே கட்சியிலேருந்து வந்திருக்கோம். மறக்காம நம்ம என்வி நாய்வால் சின்னத்துக்கு உங்க ஓட்டை போட்டுருங்க ஐயா. எது நாய்வாலா? இப்பதான் ஒருத்தன் குரங்கு மூஞ்சிக்கு ஓட்டு கேட்டு போனா நீ நாய்வால் ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க. ஐயா நீங்க இந்த குரங்கு மூஞ்சி பயலுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா குரங்கு மாதிரி அம்புட்டையும் சுருட்டிக்கிட்டு சூத்த கட்டிட்டு போயிடுவேன். ஆனா எங்க நாய்வாலுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எங்க நாய்வாலை எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி இந்த நாட்டை நாங்க திருத்த முடியும். அது இல்லையா ஐயா திருந்தாத நாட்டை கூட திருத்திடுவார்னு சொன்னாருங்க. ஆமா பொருளாளர் சொன்னா சரியா தான். ஆமா எங்க ஊடிக்கு சொன்னா சரியா தான் இருக்கு. சரி உங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க? அது வந்து அது வந்து ஐயா இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களே அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. அதத்தான் நாங்களும் பண்ணுவோம். என்ன சொன்னாரு உங்க ஐயா? அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டோம்னு தலைவர் சொல்ல வராரு. ஆமா செயலாளர் சொன்னா சரியா தான். ஆமா ஊடிக்கு சொன்னா சரியா தான் இருக்கும். சரி எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா இப்ப சிலிண்டர் விலையெல்லாம் ரொம்பவே ஏறி போச்சுங்க ஐயா. அப்ப அந்த மக்களோட கலன் கருதி சிலிண்டர் இப்ப நம்ம சுத்தர கிடைக்க மாட்டேங்குது ஐயா. ஆக அப்ப நாங்க வந்துட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்ட. ஆமாயா உங்க ஆட்சியில சிலிண்டர் கிடைக்குமா? ஐயா என்ன இப்படி கிடைப்பியா? சத்தியமா தரமா இது ஐயா மக்களோட நலன் கருதி வீட்டுக்கு கொடுப்போம் இன்டைரக்ட் கருவி. இன்டைரக்ட் கருவியா? அப்படின்னா ஆனா அதான் கரண்ட் அடுப்பு ஏண்டா இண்டக்ஷன் வாயில வரல நீங்களே அப்புறம் கரண்ட் அடுப்பு தருவீங்க? ஆமா அண்ணன் சொன்னா சரியா தான். போடுங்க தலைவர். என்ன ரெண்டு ஐயா இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையெல்லாம் எங்கேயோ ஏறிக்கிட்டு போகுது. ஆமா அத எங்க ஆட்சியில இன்னும் ஏத்துவோம் ஐயா. உங்க ஐயா என்ன சொன்னாரு? அதாவது பெட்ரோல் விலையை குறைச்சி டீசல் விலையை ஏத்துவோம்னு சொல்ல வர்றாரு. ஆமாமா ஊடிக்கு சொன்னா சரியா தான் இருக்கு. ஐயா உங்க வீட்டுல குழந்தை குட்டி எதுவும் இருக்கா? இருக்கு. பார்த்தலனா கேளுங்க. உங்க தலைவர் என்ன சொன்னாரு? இல்ல பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல வந்தாரு. ஆமா பொருளாளர் சொன்னா சரியா தான் இருக்கு. ஆமாமா ஊடிக்கு சொன்னா சரியா தான் இருக்கு. இதே உங்க ஐயாக்கு வாயில வரலையே இவரங்க நாட்டை பத்திரமா பாத்துக்க போறாரு. ஐயோ இதை நான் யோசிக்கலையே. நானும் தாண்டா யோசிக்கல உங்களை வைக்கிறதுக்கு முன்னாடி. இனிமே யோசிப்பேன்டா உங்களை வைக்கலாமா வேணாமா. ஐயா நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்க ஒர்க் ஷாப்லாம் மூடப்படாது ஐயா. இது ஒர்க் ஷாப் மூடப்படாதா? ஒயின் ஷாப்லாம் மூட மாட்டேன்னு தலைவர் சொல்ல வராரு. ஆமாமா எங்க ஊடிக்கு சொன்னா சரியா தான் இருக்கு. மூடாத விஷயத்தை எதுக்கியா சொல்றீங்க? ஐயோ தலைவர் இதை நம்ம யோசிக்கலையே. நானும் தாண்டா யோசிக்கல. எனக்கு மேல நம்பிக்கை இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயா ஒரு நிமிஷம் அப்படி வாங்களே. எதுக்கு? ஐயா அப்படி வாங்க ஐயா. என்னையா? இப்போ போங்கய்யா. ஏய் அள்ளி போடுறா. ஏய் இந்த பக்கம் ஐயோ பழக்க தோசை போதே நம்ம கீப் விட எங்கிட்ட தான். ஐயா என் குடும்பத்தோட மொத்த ஓட்டு உங்களுக்கு தாயா. போடுங்கம்மா ஓட்டு. மறக்காம நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிங்க. சரி போறா. தம்பி உங்க பேர் என்ன? முனிசாமிப்பா. முனிசாமியா? சரி சரி போப்பா. டேய் மண்ணெண்ணெய் போட்டு அவன் பேரை நோட் பண்ணி. என்ன எங்க அடி மண்ணல்ற? மாத்தி எழுதிட்டு தலைவர். மாத்தி அல்லல என்னை மாத்தலாம்னு எழுதி இருக்கேன். தலைவரே வாங்க தலைவரே வாங்க. உங்களை கூப்பிட்டேயா? வேண்டா. ஐயா வணக்கம். நாங்க என்விகே கட்சியிலேருந்து வந்திருக்கோம். மறக்காம என்வி கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க. என்னன்னே திருப்பி பார்த்து முழிக்கிறிய? எங்க மத்தவங்களும் மாதிரி இவங்களும் ஓட்டை வாங்கி விட்டு அப்படியே போயிடும் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்க வேணாமே. நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவான
கூலிப்பு ஆன்ஸு கனைசு போயிலே குட்கா பான் மசாலா அம்புட்டையும் வளர்த்துட்டு புளி மசாலா கரம் மசாலா பொடி மசாலா அம்புட்டையும் அழிச்சிருவோம். இவருக்கு 2 புளி போய்க்கலாம் பேச்சே வராது. இவரங்க ஒழிச்சு போறாரு. சொல்றது கை வந்து கலையாச்சாரு சொல்லியே தரணும். இன்னைக்கு சிகரெட்டோட விலை 40% ஜிஎஸ்டி ஏறி போய் பெருத்த லெவல்ல இருக்கு. இன்னைக்கு புகைவண்டி வீரர்கள் அனைவரும் மிக மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க. ஆகையால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 40% ஜிஎஸ்டிய 80% உயர்த்தி புகைப்பிடி வீரர்கள் அனைவரையும் ஒழித்து மாடுபிடி வீரர்களா மாற்றுவோம். இதுலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அதுக்கு முன்னாடி 15 மினிட்ல வாங்கி வச்சுடா. டேய் அதுக்கு முதல்ல அவன் ஜெயிக்கணும்டா. ஐயா ஒடிச்சு இதானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு தாங்க சரியா வச்சிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக வளர்ச்சியை உண்டாக்குறதே இந்த மதுபான கடைகள்லாம். ஆகையால் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அந்த மதுபான கடைகளை இன்னும் 2 மடங்காக உயர்த்த நாங்கள் ஒத்துழைப்போம். ஆகையால் தமிழ்நாடும் வளரும், தமிழ்நாட்டு குடியார மக்களும் வளரும். ஐயோ சரக்கு எங்க நிப்பாடிடும்னு பயந்துட்டேன். அவனுக்கு கட்டிங் போறேன்னு கைகள் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்க நிறுத்திடுது எல்லாம் புருடா. ஐயோ செல்லல இது நான் யோசிக்கலையே. யோசிச்சு கீழ்ச்சிட்டாலும் பேப்பையா? அட பாவி, இந்த பையன் ஊமையா? முன்னாடி சொல்ல மாட்டானா? நீ வந்து கேட்டு நிக்கிற, நீ எல்லாம் ஒரு செயலாளர். பொருளே, இது வரைக்கும் எத்தனை ஓட்டு கலெக்ஷன் ஆயிருக்கு? 456 ஓட்டு கன்ஃபார்ம் தலைவர். அப்படியா? அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு எப்படி பார்த்தா ஒரு 4000 ஓட்டு தேவைப்படுதே. டேய் அடுத்த மண்ணிலே போறதுக்கு முன்னாடி டிப்பர் வர சொல்லு. டேய் நீ வர சொல்லு. டேய் நீ யார் சொல்ற? நாய்வால் வாழ்க நாய்வால் வாழ்க நாய்வால் வாழ்க. பூனவால். ஏய் நீ என்ன எதிர்க்கட்சியா? ஏங்க பூனவால் மீடியால இருந்து வரேங்க. அப்படி என்ன கட்சி இருக்கு? ஏங்க மீடியாங்க. மீடியாவா? ஐயா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கலாமா? என் தலைவருக்கே கேள்வி தான் கேட்க தெரியும். நீ அவரே கேள்வி கேட்கிறியா? சரி சும்மா ஏரியா. நீங்க கேளுங்க தம்பி. டேய் என்ன தலைவரே? இவன் நம்ம ஏற்படுத்தின மீடியா தானே? ஆமா தலைவரே, அதுல எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தம் இல்லையா? இல்ல எந்த சந்தேகமும் இல்லை. அதானே. நீங்க கேளுங்க தம்பி. ஐயா நம்ம கட்சியோட கொள்கை என்னங்க ஐயா? கொள்கை 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 அப்பா அந்த துண்ட சீட்டை குறா தூங்கி குடிக்கும். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் பணியாக இறங்குதடி பத்மனி. என்னடா இது? சாரி தலைவரே. அது கீப்பு கேக்குறீங்க. அந்த சீப்போட முடிச்சுட்டு நீங்களும் கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு வந்துட்டு உனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்கணும். என்னையும் சேர்த்து போட்டாங்க. நான் வேற அந்த பக்கம் வரல. மட்டும் கத்துக்கிறேன். நீ கேள்வி. என்னையா பேசுறாங்க இவங்க? டேய் 5 வருஷமா நீ தானே பிடிக்கிற. நான் பிடிக்கிறேன். டேய் கேமரா பிடிக்கிற. ஓஹோ 1000 பேசுவாங்க. அதனால அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கெட்டதை மட்டும் தூக்கி மீடியா போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விடுவியா? பார். சரி தம்பி நீங்க அடுத்த கேள்வி எழுங்க. டேய் இவங்களை எடுக்கணுமாடா? இந்த மோசி பொங்கலை வச்சு தானே நம்ம ட்ரெண்ட் ஆக முடியும். எடுன்னு பேசலாம். நேரம்டா. ஐயா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீட் ஒழிப்பீங்களா? நீட்டா? என்னடா எடுத்தோன்னே இவ்வளோ நீட்டாக கேட்குறாங்க கொஸ்டின். தலைவர் என்ன 4000 சீட் இருக்குன்னு சொல்லிட்டு 4000 பேருக்கு எக்ஸாம் வச்சுட்டு அதில் 3000 சீட்டை மட்டும் பிளாக்ல விற்றுட்டு 1000 பேத்துக்கு மட்டும் வேலையை கொடுப்பீல்ல, அதுதான். ஐயோ அதான் அதெல்லாம் நமக்கு வருமானமே இருக்கு. சரிப்பா அடுத்த கேள்வி கேள்ப்பா. சரிங்க நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்படுமா? ஊதியம் 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 இருக்கு. இந்த இருக்கும் தெரியாது. ஊதியத்துக்கு ஊக்கு பொதுவாக மாவை போட்டு வச்சுருக்கோம். மட்டையா பண்ணா ஊதியமா அது மதியமா? பெண்களை மதியானம் வர வச்சு நீ என்ன பால்வாடி நடத்துகிற சத்தமாக உருண்டை கொடுக்குறதுக்கு மக்களைய போகிற சாணியை கட்டி மூஞ்சில். ஐயா இந்த கேள்விக்காக பதில் சொல்லுவீங்களா? இந்த சொல்ல மாட்டாரா? தம்பி நம்ம ஆட்சியில் வந்துட்டு பெண்களுக்கு மட்டும் ஊதியம் கிடையாதுப்பா. அப்போ ஆண்களுக்கு தர போறீங்களா? ஆமாப்பா 50 பேருக்கும் நம்ம சேர்த்து கொடுக்கறதாவே ஒரு ஐடியா. கஜானால இருக்கா? நம்மக்கிட்ட கஜானாங்கிறது குறைபாடாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கிட்ட பல கோடி ரூபாய்க்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் முட்டா பயிர்வு கிடையாது.
நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஊதியம் வழங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது உங்ககிட்ட இருந்து தான் வாங்குவோம். எல்லாம் டோட்டலாக விவசாயத்தை வாங்குவோம். அங்கிட்டு பால் பண்ணை, இங்கிட்டு விவசாயம், இங்கிட்டு கேழ்வரகு, இங்கிட்டு கம்பு, இங்கிட்டு கோதுமை எல்லாத்தையும் போட்டு எல்லாரும் விவசாயம் பண்ணுவோம். 50 பேர் விவசாயம் தான், 50 பேர் விவசாயத்தை கூப்பிட்டு இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்கான ஊதியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்கள் வெளியில் போய் வேலை பார்த்தீங்கன்னா 300 கிடைக்கும், நம்மகிட்ட 700 வாங்கி எனக்கு அந்த முதலீடுக்கான காசு கிடைச்சாங்க. ஐயா இது மாதிரி நீங்கள் திட்டங்கள் கொண்டு வந்தால் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் தாக்கம் உண்டாகும்ல? நீங்கள் கேட்குறது ஒரு சரியான கேள்வி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்களை மாதிரி திட்டங்கள் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் எந்த ஒரு தாக்கத்தையும் உண்டாகாது. ஆனால் ஊழல் பண்ணுறோன்னு கண்டிப்பாக ஆகும். ஐயா ஊழல் பண்ணுற எல்லாருமே தொழிலதிபர் தான் இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்துட்டு இந்தியா அளவில் வந்துட்டு எல்லாருமே ஊழல் பண்ணுறாங்க கிடையாது, நல்லவர்களும் நிறையா இருக்காங்க. ஏன் அவங்களே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஊழல் பண்ணுறவங்க நோக்கி இன்றைக்கி 1000 தரம் 2000 தரம் தான் நீங்கள் போகிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி உங்களை வந்து 5000 கொடுத்து ஒரு இடத்துல மீடியா கூப்பிட்னா அங்கே ஓடுவீங்க. அதே ஃப்ரீயாக ஒரு இடத்துல கூட நீங்கள் அங்கே ஓடுவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டேன். போக மாட்டேன். அப்போ இந்த உலகம் வந்து பணத்தால் உருவாயிருச்சு, அதை மாற்றவே முடியாது. நம்ம பணத்தாலே மொத்தமாக மூழ்கிட்டாங்க. அப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து 5000 கொடுக்குறேன், நீங்கள் வந்து நின்றுனா வந்து விற்கிறவன் இருக்கான். ஆனால் அதே 5000 வாங்காமல் தன்மானத்துக்காண்டி நிற்கிறவன் இருக்கான்ல, அப்படி உள்ள 5 பேர் எனக்கு ஓட்டு போட்டான் சம்பளம் தான். கண்டிப்பாக ஐயா, மகிழ்ச்சியா. ஐயா நீங்கள் விவசாயம்னு சொல்கிறீங்களே, அப்படி பார்த்தா பல நாடுகள் விவசாயத்தையே விட்டுருச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு பல நாடுகள் வந்துட்டு விவசாயத்தை கை விட்டுருச்சு தான். ஆனால் இன்னைக்கு விவசாயத்தை கைவிட்ட நாடெல்லாம் சோத்துக்கு பிச்சை எடுக்குது. அது நான் சொல்லலை, சயின்ஸ் ரீதியாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் ஒரு படித்தவர் தான், அதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த கேள்வி. ஐயா ஆனால் மக்கள்லாம் தங்கம் விலை ஏறிடுச்சுன்னு தங்கத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தங்கத்தை திரும்ப சோத்தை தானே திங்கணும். அதுக்கு விவசாயம் வேணும்ல. இன்னைக்கு 5க்கும் 10க்கும் விவசாயத்தை எடுத்து போட்டு நாளைக்கு 5க்கும் 10க்கு நீ கையெழுந்து நிற்பியா? முட்டாள்தனமா போச்சு. அதனால தம்பி நம்மளும் நம்ம தலைமுறையும் அடுத்த நாளைக்கு 4 பேர்ட்ட கையேந்தி நிற்காம இருந்து வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட உள்ள விவசாயத்தை நம்ம காப்பாற்றிக்கணும். அப்படி காப்பாற்றப்பட்ட விவசாயத்தை கைப்பற்றுறதுக்கு ஒரு கும்பலே தெரியுது. அந்த கும்பல் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது.